Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். நாம் அனைவரும் கண்களை மூடி பயபக்தியோடு கூட எழுமி நின்று இந்த உன்னத தேவனின் ஆராதனையை நாம் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மாட்சிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். தகப்பனே, மகிமையின் ராஜாவே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எருசலேம் வீதிகளிலே ஆண்டவரே கழுதை குட்டியின் மேல் பவனி வந்த எங்கள் தேவாதி தேவனே, இதோ இந்த அப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, ஆண்டவரே ஆராதனை வேளையிலே ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் உற்சாகமாய் உம்மை நாங்கள் ஆண்டவரே ஆராதிக்க தேவரீர் கிருபையருளுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனை முழுவதையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆராதனையில நீங்க மகிமைப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் நீர் மீட்டுக்கொண்ட உதடுகளின் கனியாகிய ஆண்டவரே ஸ்தோத்திர பலியை நாங்கள் உமக்கு படைக்கணும் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையின் ஒரு பகுதியை ஆசீர்வதிங்க, பாடல் பகுதியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் உற்சாகமாய் பாடல்கள் பாடி ஆண்டவரே ஆண்டவரே ஆராதனை நடத்துகிற மகனை ஆசீர்வதித்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் விரும்புகின்ற ஒரு ஆராதனை செய்து ஆண்டவரே நாங்கள் பலத்தின் மேல் பலமடைய உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் காணிக்கை பகுதியை ஆசீர்வதிங்க. காணிக்கை வேளையில் ஆண்டவரே நாங்கள் உற்சாகமாக உமக்கு ஆண்டவரே நாங்கள் காணிக்கைகள் தசுமாங்கள் நன்கொடைகள் கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுடைய சபை மக்கள் யாவரையும் நீங்கள் கூட்டி சேருங்க ஆண்டவரே. ஒரு திரள் கூட்டமாயும் நாங்கள் ஆராதிக்கணுமே ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோட கூட பேசுங்க ஆண்டவரே. செய்து கொடுக்க போகிற மகனை ஆசீர்வதித்து கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே மகிமைப்படும்படியான ஒரு நல்ல செய்தி இந்த நாளில் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தகப்பனே, அதன் மூலமாய் நாங்கள் மென்மேலும் வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளிலும் சகல காரியங்களை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளிலும் ஆராதனையிலே ஆண்டவரே உபயோகப்படுகிற ஒவ்வொரு பாத்திரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லோரையும் நீங்க மகிமையாய் வல்லமையாய் பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. 28ஆம் சங்கீதம். என் கன்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராய் கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரிக்கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே நாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். நாம் அனைவரும் சேர்ந்து படிப்போம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்னென்றைக்கும் உயர்த்தியருளும். ஆமென். கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே, மை துதிக்கிறோம் அப்பா. நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவரை கொஞ்ச நேரம் அப்படியே துதிங்க, வாயை திறந்து துதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை. ஆவியே, தூய ஆவியே,
உற்சாகமாய் கரங்களை தட்டி பரிசுத்தாவினர் வரவேற்போமா. ஹalleluya 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 ஹalleluya. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? பாம் சண்டே. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, முன்னாடி நிற்கிறவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா சீக்கிரம் வந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் ஓகே, இப்போ முதலாவதாக இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக இயேசு ராஜா முன்னே செல்கிறார் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஓசன்னா ஜெயமே ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே பயமும் இல்லை, கலக்கம் இல்லை. ஏன்? நம்முடைய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த தேவனை உயர்த்தி பாடுவோமா? துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தான் போன்ற வெள்ளம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும், நமக்கு எதிராக எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், மீட்பர் நம்முடன் இருக்கிறார். அதனால் நமக்கு பயமும் இல்லை, கலக்கம் இல்லை. அந்த தேவனை உயர்த்தி பாடுவோமா? நல்லா கையில இருக்கிறத கொஞ்சம் அசைச்சு பாடுவோமா? நல்லா உயர்த்தி. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே,
ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து அப்படியே நாம் ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துணையா இருந்து நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் மத்தியிலும் நம்மோடு கூர்ந்த அந்த வல்லனத்தின தேவனை கொஞ்ச நேரம் அப்படியே வாயிலை திறந்து ஸ்தோத்தரிப்போமா. ஹalleluya தகப்பனே ராஜா, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய எல்லா சூழ்நிலை மத்தியிலும் தகப்பனே ராஜா, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தீரே தகப்பனே அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் போய் விட்டு பின்னாங்கி ஆண்டவரே பின்வாங்கி போன நாட்கள் உண்டு தகப்பனே ராஜா. ஆண்டவரே நினையாத நாட்கள் உண்டு தகப்பனே, ஆனால் எங்களை ஒருபோது கைவிடாத தேவன் தகப்பனே, எங்களோடு கூட இருந்து எங்கள் கரங்களை பிடித்து தகப்பனே ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீரே அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே ஆண்டவர் நாளில் தகப்பனே அப்பா, ஆண்டவரே நீர் கழுதை குட்டியாகிய பரியின் மேலே தகப்பனே ஆண்டவரே ஆண்டவர் ஏறி வந்தீர் தகப்பனே அப்பா. ஆண்டவரே அதை நாங்கள் இந்த நாளில் ஆண்டவரே நினைவு கூறுகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே முன்னட பாரும் பின்னட பாரும் தகப்பனே ராஜா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி தகப்பனே ஆண்டவரே உம்மை துதித்தார்களே அப்பா. அதே போல தகப்பனே ஆண்டவரே இந்த நாங்கள் ஆண்டவரே நாளில் ஆண்டவரே உம்மை துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஹalleluya. அடுத்த பாடலாக ஓசனா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா என்று சொல்லி நம்ம இந்த வரிகளை உணர்ந்தவர்களாய் பாடுவோமா. ஹalleluya. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம், அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. அசைச்சு பாடுவோமா. நல்லா உயரமா தூக்கி. சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார், சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார்,
இன்னும் என் அகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்வோம் என்ற வரிகளை இந்த நாள்ல நாம் உணர்ந்தவளாய் பாலகரின் கீதம் கேட்டு ஒரு பாசமாக மகிழ்ந்தார் அல்லவா? இப்படி நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். உங்கள் சத்தத்தை உயர்த்தி இந்த வரிகளை பாடுவோமா? பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. இந்த குருத்தோலை ஞாயிறில் நம்முடைய குருவின் பாதத்தை நாம் படிவோம். அந்த திரியேக தேவனை போற்றும் வண்ணமாக உங்கள் கையில் இருக்க அந்த குருத்தோலை அசைத்து பாடுவீர்களா? குருத்தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பணிவோம். குருத்தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பணிவோம். கூடியருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். கூடியருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தகப்பனே, தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்று சொல்லி தகப்பனே, ஆண்டவரே அந்த நாளில் பாடினது போல தகப்பனே, உம்மை துதித்தது போல தகப்பனே, ராஜாதி ராஜாவாய் தகப்பனே எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற தேவனை நாம் உயர்த்துவோமா? ஹல்லேலூயா தகப்பனே ராஜா, ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த வேளையில் நாம் அப்படியே கொஞ்ச நேரம் உயர்த்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் சத்தத்தை உயர்த்தி எல்லா வாயிலை திறந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி நீங்கள் துதிங்க அவளை. ஹல்லேலூயா தகப்பனே அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்க துதிக்க துதிக்க உங்க சூழ்நிலை எல்லாம் மாறும். நீங்க துதிக்க துதிக்க உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். நீங்க துதிக்க துதிக்க உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் அப்படியே வாயிலை திறந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா 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 தகப்பனே ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே ராஜா. ஆண்டவரே எங்கள் துதி ஆண்டவரே சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுங்க தகப்பனே அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. உன்னதத்தில் இருக்க எல்லா தூதர்களும் சேர்ந்து ராஜா நீரே பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் உம்மை துதித்துக் கொண்டிருக்காள் தகப்பனே. அதே போல இந்த வேலையில தகப்பனே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை புகழ வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் தகப்பனே இப்படி ஆண்டவரே இப்படி ஆவியின் பிரசன்னம் தகப்பனே எங்களை ஆட்கொள்ளட்டும் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தகப்பனே ராஜா. ஆண்டவரே ஓசன்னா இந்த ஹையஸ்ட் என்ற பாடலை சொல்லி நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா.
Hosanna, Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name. We lift up your name. With our heart full of praise. With our hearts full of praise. Be exalted, O Lord my God. Hosanna in the highest. Glory, glory, glory to the King of Kings. Glory, glory, glory to the King of Kings. Lord, we lift up your name. With our heart full of praise. Be exalted, O Lord our God. Hosanna in the highest. Jesus, Jesus, Jesus is the King of Kings. Jesus, Jesus, Jesus is the King of Kings. Lord, we lift up your name. With our heart full of praise. Be exalted, O Lord our God. Hosanna in the highest. Hosanna in the highest. தகப்பனே, ஆம் ராஜா ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் என்றென்றும் உயர்ந்த தேவன் தகப்பனே. ஆண்டவரே, உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் உண்டென்று சொல்லலாம் தகப்பனே. ஆண்டவரே, ஆனாலும் நீர் உயிரோடு இருக்கிற தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வேளையில நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. சபையார் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வரிகளை உணர்ந்தவர்களாய், ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி நாம் இந்த வரிகளை பாடுவோமா? ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா, 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 உன்னதத்தில் ஓசன்னா. உம்மை உயர்த்திடுவோம், துதி நிறைவுடன், கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். ஓசன்னா ராஜராஜனே. மகிமை, மகிமை, மகிமை ராஜராஜனுக்கே. மகிமை, மகிமை, மகிமை ராஜராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம்,
மகிமை ராஜராஜனுக்கே உம்மை உயர்த்திடுவோம் தூதி நீரைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திடுவே மகிமை ராஜராஜனுக்கே உம்மை உயர்த்திடுவோம் தூதி நீரைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திடுவே மகிமை ராஜராஜனுக்கே மகிமை ராஜராஜனுக்கே மகிமை ராஜராஜனுக்கே சபையார் மாத்திரம் உங்கள் சத்தத்தை உயர்த்தி உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திருவீர் என்று சொல்லி நாம் பாடுவோமா? ஆமென். உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர் மகிமை ராஜராஜனுக்கே. மீண்டும் ஒரு விஷயம் உம்மை உயர்த்திடுவோம் தூதி நீரைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர் மகிமை ராஜராஜனுக்கே மகிமை ராஜராஜனுக்கே உம்மை உயர்த்திடுவோம் தூதி நீரைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திடுவே மகிமை ராஜராஜனுக்கே மகிமை ராஜராஜனுக்கே மகிமை ராஜராஜனுக்கே. bara bara shabara kanara balaro kotturu burubu பாபா பாரா 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 ரஷா பாரா பாரா அந்நிய பாஷையில் உள்ளவர் யாவரும் எல்லா வாயில திறந்து அப்படியே அந்நிய பாஷை அறையத்தோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? ரீ பா பாபா மற்ற யாவரும் மௌனமா இருக்க வேண்டாம். எல்லாரும் வாயில திறந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி அடுத்த 5 நிமிடங்கள் அப்படியே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ரீ பா பாபா ராமா நாஷா கரீரா பாரா ராபா ரீ பாபா ராகல ரபரோ கோத்தரோட ரபோ ரீ பாபா பாபா ரானா ராஷா கரீனா ரபரோ ரீ பாபா பாபா ராமா ராஷா கரீரா ரபரபா. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். நல்லா வாயில திறந்து அப்படியே ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரீ பாபா பாபா ராமனரா ஷகபிரா பரபரா ரீ கனரா பலரா கத்திரனரா பரபா. உங்கள் சூழலை நினைக்காதீங்க, உங்கள் கவலைகளை நினைக்காதீங்க, உங்கள் கஷ்டங்களை நினைக்காதீங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் பாரங்களை எல்லாம், உங்கள் கவலைகளை எல்லாம், உங்கள் கஷ்டங்களை எல்லாம் அவர் பாதத்தில் இறக்கி வைக்க வந்திருக்கீங்க இல்லையா? உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் பாதத்தில் இறக்கி வைத்து விட்டு நல்லா வாயிலை திறந்து சத்தத்தை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிங்க. உங்கள் தேவையை அவர் சந்திப்பார், உங்கள் கவலைகளை மாற்றுவார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். எல்லா வாயிலை திறந்து அப்படியே ஸ்தோத்திரிப்போமா? ரீபா ராமனாரா ஷகரிரா பரபரபா ரீ கரரபலா கத்திரனரபலபா ரீ ஷபாபா ரீ கனரபலரபா ரீ பாபாபா ரீ கலரபா நோக்கோத்துறனரபலோ. கர்த்தர் சொல்கிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று. நம்முடைய யோசனைகள் நம்ம பல விதத்தில் நம்ம யோசித்து வச்சிருக்கலாம். இந்த தேவையை எப்படி சந்திக்கலாம்,
இந்த காரியத்தை நம்ம இப்படி சந்திக்கலாம் அப்படி நம்ம யோசித்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய திட்டம் வேற. அந்த திட்டத்துக்கு நேரம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் நாம் துதிக்கும் போது அவர் நமக்கு பாதை காட்டுகிற தேவனா இருக்கிறார். அவர் யோசனையில் பெரிய தேவனா இருக்கிறார், செயல்களிலே வல்ல தேவனா இருக்கிறார். அந்த தேவன் அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி யோசனையில் பெரியவரே, செயல்களிலே வல்லவரே என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் பாடும்போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், உங்கள் கவலைகளை மாற்றுவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வரிகளை உணர்ந்தவளாய், யோசனையில் பெரியவரே ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை என்று சொல்லி நாம் பாடுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். கையில் இருக்க குருத்தோலை நல்லா உயர்த்தி கைகளை உயர்த்தி அவரை பாடுவோமா? ஆமென். ஆமென். ஆமென் ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா. கண்மணி போல் நம்மை காக்கிற தேவன், அனுதினமும் நம்மை கழுகு போல சுமக்கிற தேவன் அல்லவா? அவருடைய உள்ளங்கையிலே நம்மை தாங்கி கொண்டு நம்ம எந்த சூழ்நிலையில் நடந்தாலும், நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்மை ஒருபோதும் மறவாமல் கழுகு போல தம் செட்டையின் மறைவுக்குள்ளாக நம்மை மறைத்து பாதுகாத்து வருகிறார் அல்லவா? அந்த தேவனை உயர்த்தி இந்த வரிகளை உயர்ந்தவர்களாய் பாடுவோமா? ஆமென். கண்மணி போல் காப்பவரே ஆராதனை, ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டார் அல்லவா? அவருடைய சிறைகளால் நம்மை மூடுகிறார் அல்லவா? தேவனின் அன்பை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேளையில் இந்த வரிகளை உணர்ந்தவளாய் நாம் பாடுவோமா? சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை, ஆராதனை,
அனுதினமும் நம்மை வழிநடத்தும் விண்மீனாக இருக்கிறார். நம்முடைய இருளான பாதையிலே ஒளி வீசும் விடுவெளியாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா? அந்த தேவனை அப்படியே உயர்த்தி பாடுவோமா? ஆமென். வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை, ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஸ்தோத்திரம் ராஜா. நாம் எங்கு போனாலும், அவரை மறந்து நாம் எங்கே ஒளிந்து கொண்டாலும், நம்மை தேடி நம்மை கண்டுபிடிக்கிற தேவன், நம்மோடு கூட இருந்து தினந்தோறும் நம்மை வழிநடத்துகிற தேவன், நாம் துக்கமான சூழலில் நாம் திரியும் போது நம்மை தேற்றுகிற தேற்றவாளனாய் அவர் இருக்கிறார். அந்த தேவனை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரிகளை பாடுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். ஆமென். தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை, தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆமென் ராஜா.
ஆம் தகப்பனே, ஆண்டவரே நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரரப்பா, நீர் ஒருவரே கணத்துக்கு பாத்திரரப்பா, நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திர தகப்பனே. ஆண்டவரே உன்னதமானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கே சகல துதியும், உமக்கே சகல கணமும், உமக்கே சகல மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலே நாம் உங்களோட காணிக்கைகள் தசம பாகங்களை நீங்கள் எடுத்து கரங்களில் வைத்துக் கொள்ளலாம். ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் உமக்கு கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகள் தசம பாகங்கள் இன்னுமாக ஆண்டவரே சேரிட்டிக்காக கொடுக்கிற எல்லா கரங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு கொண்டு வந்த மக்கள் ஒருபோதும் குறைபட்டு போனதில்லை ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்கு ஈடணையாக நாங்கள் எதையுமே இதுவரைக்கும் கொடுத்ததில்லை. ஆண்டவரே அப்பா, நீர் எங்கள் மேலே வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி. இந்த விசேஷித்த நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் அதிகமாக உமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. குறையின்றி நிறைவான ஆசீர்வாதத்தை நன்மையும் நீ யாவருக்கும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு குறையும் இருக்கக்கூடாது, நோய் நொடிகள் இருக்கக்கூடாது, எந்த வீண் செலவுகளும் ஆண்டவரே ஒரு குடும்பத்தில் நேரிடாதபடி கர்த்தர் யாவரையும் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் பாடும்பொழுது கர்த்தருக்கு முன்பு காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. மலை உச்சியில் அல்லேலூயா, ஆலின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆலின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்வில் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போமா? இப்பொழுதும் நம் மத்தியில் பிரதர் அனீஷ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம்.
அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா கூடி வர செய்த ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்முடைய கிருபைகள் அப்பா பெரியது ஆண்டவரே. உம்முடைய இறக்கங்களுக்கு அப்பா முடிவே இல்லை ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அப்பா நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே நீங்கள் அப்பா ஆயத்தமாக்குங்க அப்பா. அப்பா எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் அப்பா எங்களிடத்துலேருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்போ நீங்கள் எங்கள்கிட்ட என்ன சொல்ல வரீங்க என்பதை அப்பா நாங்கள் புரிந்து கொள்ள அப்பா, இதை நாங்கள் கேட்டுக்களாக மட்டும் இல்லாமல் அதன்படி வாழ்கிறளாக இருக்க ஆண்டவரே, உமக்கு சாட்சியாய் வாழ்ந்திட கிருபை செய்யுங்க அப்பா. எல்லா துதியுங்க உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு பாம் சண்டேன்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, குருத்தோலை ஞாயிறு. ஸோ இந்த வீக் வந்து இட் இஸ் கால்ட் பேஷன் வீக். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த கடைசி வாரத்தை வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து பாம் சண்டேன்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஸோ பாம் சண்டேயோட மீனிங் என்ன? எதுக்காக நம்ம பாம் சண்டே செலிப்ரேட் பண்ணுறோம்? ஆண்டவருடைய வருகைக்காக. ஓகே, வேற? ஆண்டவர் பவனி வந்தார் இல்லையா, கிறிஸ்து. பாம் சண்டே அன்னைக்கு என்ன நடந்துச்சு? எருசலேமுக்குள்ள கிறிஸ்து வந்து ஒரு ராஜாவா வந்து ஒரு பவனி சென்றார் இல்லையா, ஒரு வெற்றியின் பவனி சென்றார். ஸோ அதை நினைவு கூறும் விதமாக தான் நம்ம பாம் சண்டேன்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கு ஆதாரமான வசனம் மார்க் 11:1-3. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தேனியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். ஆமென். ஸோ இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இந்த 3 வசனத்தில். என்னன்னா, இதுக்கு முன்னாடி அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசு செய்துட்டு இருந்தாரு. இந்த பர்டிகுலர் விஷயம் என்னன்னா, அவர் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றாரு. நான் இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து தன்னை வந்து ஒரு ராஜாவா வெளிப்படுத்தவே இல்லை. ஒரு கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் வந்து ஊழியம் பண்ணாருன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனால் அநேக டைம்ஸ் நம்ம அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது குஷ்டரோகிகளை சுத்தமாக்குறாரு. ஆனால் அவங்கள்ட்ட என்ன சொல்றாரு, நீங்க இது யாருக்கும் சொல்லாம இருங்க, ஆசாரியர்களுக்கு மட்டும் காண்பீங்கிறாரு. குருடர்களுக்கு பார்வை கொடுக்குறாரு, செவிடர்களை வந்து காது திறக்கிறாரு. ஆனால் எல்லார்ட்டையும் என்ன சொன்னாருன்னா, இதை வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லாதீங்க அப்படிதான் சொன்னாங்க. ஈவன் யவீருவோடைய மகளை உயிரோடு இருப்பினாரு, அதையும் வந்து நீங்கள் சொல்லாதீங்கன்னு தான் சொன்னார் இல்லையா. ஸோ அதே மாதிரி அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் வந்து கிறிஸ்து பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் அவர் வந்து தன்னை வந்து விளம்பரப்படுத்திக்க விரும்பலை. நம்ம ரீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஈவன் அந்த மறுரூபம் ஆனார் இல்லையா, அந்த மறுரூபம் ஆகிட்டு கூட என்ன சொன்னார், இதை நீங்கள் யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொன்னார். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இயேசு தான் யார் என்று வெளியரங்கமாக்குறார் இல்லையா. ஸோ நீங்கள் வேதத்தை ஃபுல்லாக அந்த காஸ்பல்ஸ் படித்தீங்கன்னா, முதல் முறையாக இயேசுவே வந்து ஒரு கழுதையை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. அவர் வந்து டிசைபிள்ஸ் அனுப்புகிறாரு. ஸோ தனக்காக ஒரு காரியத்தை பண்ணது வேதத்தில் இந்த ஒரு டைமில் மட்டும்தான் இருக்குது. ஆமீன். ஸோ முதல் முறையாக தனக்கென்று ஒரு காரியத்தை பண்ணுறாரு. ஸோ அது வரைக்கும் வந்து மற்றவங்களுக்காக பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் தனக்காக ஒரு காரியத்தை பண்ணார். ஆமீன். அப்போது இதில் வந்து அது எதுக்காகனா, வாக்குத்தத்தமானது நிறைவேறும்படி அப்படி நடந்தது. ஆமீன். ஸோ ஏன்னா காட் இஸ் அ காட் ஆஃப் டைமிங். நேரங்கிறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா அதை வந்து உருவாக்கினவர், அதை வடி அமைத்தவரே வந்து தேவன் தான். அந்த டைமிங்கில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தேவன் இருப்பார். உதாரணமாக அந்த கானாவூர் கல்யாண வீட்டு கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அங்கே வந்து மரியாள் போய் வந்து இயேசுகிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, என் நேரம் இன்னும் வரவில்லைன்னு சொல்கிறாரு. ஆமீன். ஆனால் அதே கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறமா அந்த அற்புதத்தை செய்கிறாரு. அப்போது அவருடைய நேரம் வந்து விட்டது. இன்னொரு இடத்துல வந்து சொல்லுவாங்க,
அந்த ஒரு கூடார பண்டிகை நடக்கும். அப்போ எல்லாரும் எருசலேமுக்கு போகலான்னு சொல்லுவாங்க. அப்போ கிறிஸ்து சொல்லுவார், என்னுடைய நேரம் இன்னும் வரல, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போது அங்கே ஒரு டிவைன் டைமிங்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த உலகம் ஃபுல்லாக அந்த டிவைன் டைமிங்கில் தான் ஓடிட்டு இருக்கிறது. ஆமீன். ஸோ நீங்கள் வேதத்தை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய இடத்துல வந்து சில நாட்கள், சில மாதங்கள் எல்லாம் வந்து குறிப்பாக சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ உதாரணமாக நோவா வந்து அந்த பேழைக்குள்ளே போன நாளை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 2ஆம் மாதத்திலே 17ஆவது நாள் உள்ளே போனாருன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம தானியேலோட புக்கை பார்க்கும்போது நிறைய ராஜாக்களை வந்து குறிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ராஜா அரசாண்ட 3ஆவது வருஷம், இல்லை இன்னொரு ராஜா அரசாண்ட 14ஆவது வருஷம், அப்படி அந்த ராஜாக்களையும் அந்த வருஷத்தையும் வந்து ரொம்ப குறிப்பாக சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? அதெல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி. ஆமேன் இல்லையா? எல்லாமே சரித்திரம். அப்போ இந்த சரித்திரத்தை வந்து கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, உலகமே அதை வந்து அங்கீகரிக்கும், அதை ஏற்றுக்கொள்ளும். அப்போ அந்த சரித்திரத்தை வந்து நம்ம திரும்பி பார்க்கறதுக்கு, வேதம் உண்மை உள்ளது என்றது நிரூபிக்கிறதுக்கு இதுவும் ஒரு அடையாளம் தான். ஆமேன். ஹல்லேலூயா. ஈவன் நம்மளுடைய அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீனாலஜி மத்தேயுல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 42 தலைமுறை சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ நிறைய சாட்சிகள் இருக்கு. சில புறஜாதிகள் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன சாட்சி சொல்றாங்கன்னா, நான் ஜீனாலஜியை பார்த்தேன், என்னுடைய தாத்தா ஒரு 4 தலைமுறை கூட என்னால் சொல்ல முடியல, ஆனால் அந்த வேதத்தில் இயேசுவோடைய 42 தலைமுறை சொல்லப்பட்டிருக்குது. ஆமீன். அதுவே நான் வந்து அவரை நம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஹிஸ்ட்ரி தான் நம்ம பார்க்க போறோம். ஆமீன். ஸோ இது சாதாரண ஹிஸ்ட்ரி இல்லை, இட் இஸ் ஹிஸ் ஸ்டோரி. ஆமீன். ஸோ வரலாற்றை மாற்றுகிறவர் தான் நம்முடைய கிறிஸ்து இல்லையா? ஸோ உலகத்தில் இந்த வருடத்தை பற்றி பேசுகிற எல்லாருமே வந்து கிறிஸ்துவை பற்றி பேசுவாங்க. ஆமீன். ஏன்னா உலகத்தின் வரலாற்றை 2ஆ பிரித்தவர் தான் கிறிஸ்து. ஆமீன். பிஃபோர் கிரைஸ்ட் அண்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட். ஸோ நீங்கள் ஒரு வருடத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா, யூ ஆர் சேயிங் இட் இஸ் ஆஃப்டர் கிரைஸ்ட். இப்போ 1999 நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கிறிஸ்து பிறந்து 1999ன்னு உலகம் சொல்லுது. அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாருங்கிறத இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி பீப்புளும் வந்து சொல்கிறாங்க. ஆமீன். ஸோ நம்முடைய தேவன் வரலாற்றை படைக்கிறவர் மட்டும் இல்லை, அதை மாற்றுகிற தேவனாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே. ஸோ இங்கே நம்ம வந்து பாம் சண்டேக்கு வந்து அந்த 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 நாளில் வந்து எருசலேமுக்குள்ளே போகிறாரு. ஸோ எருசலேம் ஏன் இம்பார்ட்டன்ட்? ஏன்னா எருசலேம் இஸ்ரேலுடைய தலைநகரம். ஆமீன். ஸோ அந்த தலைநகரங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்மளுடைய இந்தியாவோட தலைநகரம் டெல்லி, இந்தியாவுடைய மெயினான ஆஃபீஸ் எல்லாமே டெல்லியில் தான் இருக்கும் இல்லையா? பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் எல்லாமே அங்கே இருப்பாங்க. ஸோ அது என்னன்னா, ஒரு ராஜா ஆட்சி செய்கிற இடம் தான் தலைநகரம். ஹல்லேலூயா. ஸோ அப்போ இந்த பவனி ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, தலைநகரத்துக்குள்ள ஒரு ராஜா போறாரு. ஆமீன். அப்போ இங்க இவர் எதுல போறாரு? ஒரு கழுதையில போறாரு. சாலமோன் ராஜா தான் அந்த குரோனேஷனுக்கு போகும்பொழுது தாவீதோடைய கழுதையில ஏறி தான் எருசலேமுக்குள்ள போனார். ஆமீன். அப்போ கழுதை எது குடிக்கிறதுனா, ஒரு சமாதானத்தோட ஒரு ராஜா வராருங்கிறது குடிக்குது. ஆமீன். அப்போ இங்க கிறிஸ்து சமாதான பிரபுவாய் எருசலேமுக்குள்ள போகிறாரு. ஹல்லேலூயா. அவர் வந்து ஒரு குதிரையில போகல, ஒரு யுத்த ராஜாவா போகல, மாறாக ஒரு சமாதான பிரபுவாக எருசலேமுக்குள்ள போகிறாரு. ஆமீன். அப்போ இந்த மேசையா ஆகிய கிறிஸ்துவை பத்தி தானே அநேக வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வேதத்துல இருக்கு இல்லையா? ஸோ முதலாவது வாக்குத்தத்தம் எங்க இருந்துச்சு? யாரு கொடுத்தாங்க? யாராவது சொல்ல முடியுமா? கிறிஸ்துவ குறித்து தானே முதலாவது வாக்குத்தத்தம். ஏசாயா. வேற? அதுக்கு முன்னாடி ஆதியாகமம் 3:15 இல்லையா? தேவன் வந்து அந்த சர்ப்பத்தை சபிக்கிறாரு. ஸோ அப்பந்தான் முதலாவது வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆமீன் இல்லையா? உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேனுங்கிறாரு. ஸோ அதுதான் மேசையாவை பற்றி குறிக்கப்பட்ட வேதத்தில் சொல்லியிருக்கிற முதல் வாக்குத்தத்தம். ஆமீன். ஸோ அதுலேருந்து நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு டைம்லையும் அநேக வாக்குத்தத்தங்கள் வந்து மேசையாவை பற்றி குறிக்கப்பட்டிருந்துச்சு. ஆமீன். ஆனால் இந்த டைமிங், அவர் எப்போ வரப்போகிறார் எந்த ஒரு டைமிங் வந்து ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா என்னன்னு? சகரியா. ஓகே. வேற?
ஏன்னா நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு கிறிஸ்துவ பத்தி. இவன் ஏசாயால வந்து அவர் என்ன பண்ண போறாரு எல்லாமே கிளியரா சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த நேரத்தை கொடுத்ததான வாக்குத்தத்தம் எங்க இருக்குன்னா தானியேலின் புஸ்தகத்துல இருக்கு. ஆமென். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆனா இதுல வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம், இந்த வாக்குத்தத்தம் எப்படி கொடுக்கப்பட்டது நம்ம பார்க்கிறோம். ரீட் பண்ணுங்க. கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே. இதெல்லாம் வந்து எதுக்காகனா அது எப்போ அது நடந்துச்சுங்கிறதுக்கான எவிடன்ஸ் தான் இந்த முதலாவது வசனம் இல்லையா. தரியு ராஜா ஆட்சி செய்த 1ஆம் வருஷத்துல. ரைட். தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். ஆமென். சோ இப்போ என்ன பண்றாரு தானியேல் வந்து அங்க பாபிலோன்ல இருக்கிறாரு, சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் வந்து அங்க சும்மா இல்ல, இந்த புஸ்தகங்களை படிச்சுட்டு இருக்கிறாரு. யாருடைய புஸ்தகம்? எரேமியா எழுதின புஸ்தகம் இல்லையா. அப்போ அவர்கிட்ட இருந்த வேதத்தை வந்து அவர் தியானிச்சுட்டு இருக்கிறாரு. ஆமென். ஸோ அந்த வேதத்தை தியானிக்கிறாரு, எரேமியா எழுதுற புஸ்தகத்தை தியானிக்கிறாரு. குறிப்பா சொல்லணும்னா எரேமியா 25:11. இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். ஆமென். ஸோ 70 வருஷங்கிற ஒரு குறிப்பான ஒரு வாக்குத்தத்தம் வந்து எரேமியா மூலமா தேவன் கொடுக்கிறாரு. ஆமென். அப்போ இந்த முதலாவதாக இந்த எருசலேம் தேசம் வந்து எப்போ சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்கன்னா 605 BC. ஓகே. அப்போ நேபுகாத் நேச்சாருங்கிற அந்த ராஜா தான் வந்து எருசலேம்ல இருந்து முதலாவது டிபோர்டேஷன் பண்ணாங்க. ஸோ அப்படி 3 டிபோர்டேஷன் நடந்துச்சு. ஆமீன். ஸோ முதலாவது டிபோர்டேஷன்லயே தானியேல் வந்து பாபிலோனுக்கு போயிட்டாரு. ஆமீன். ஸோ அப்போ இவர் வந்து அந்த இதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 67 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆமீன். அப்போ அவருக்கு தெரியுது எரேமியா தீர்க்கதரிசி மூலமா 70 வருஷத்துல இங்க இருந்து மக்கள் மறுபடியும் நம்மளுடைய நாட்டுக்கு போவோங்கிற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவருக்கு தெரியுது. ஆமீன். ஸோ அது தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாரு? அடுத்த வசனம், 3வது வசனம். நான் உபவாசம் பண்ணி இரட்டிப்பிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நோக்கி. அப்போ இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து ப்ராஃபஸி வேணும், நம்ம வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம் இல்லையா. அந்த ப்ராஃபஸி கிடைச்ச உடனே நம்ம என்ன ஆகிறோம்? ஒரு எமோஷனலா போறோம், சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டு அப்படி அந்த ப்ராஃபஸியை மறந்துடுறோம் இல்லையா. ஆனா தானியேல் என்ன பண்றாரு? அவருக்கு ஒரு ப்ராஃபஸி வந்து கிடைச்சிருச்சு, அதை புரிஞ்சுக்கிறாரு. இன்னும் 3 வருஷம் தான் இருக்கு அதை நிறைவேறதுக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு, உபவாசம் பண்ண ஆரம்பிக்கிறாரு, ரெட்டு உடுத்த ஆரம்பிக்கிறாரு இல்லையா. அப்ப அந்த ப்ராஃபஸியை குறித்து இன்னும் அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை குறித்தும் அநேக வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமேன். அப்போ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே வேதம் சொல்லுகிறது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று. ஆமேன். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு? தானியேலை போல அந்த வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணி அதற்காக உபவாசம் பண்ணி அதை வந்து நம்ம சுதந்திரத்துக் கொள்கிறோமா? ஆமேன். ஸோ அதுதான் தேவன் நம்ம கிட்ட விரும்புறாரு. ஹல்லேலூயா. ஓகே. அப்போ இப்போ என்ன நடக்குது? தானியேல் வந்து ஒரு 70 வருஷத்துல எருசலேமுக்கு நம்ம மறுபடியும் போவோம், இதான் அந்த வாக்குத்தத்தம் இல்லையா. ஸோ அதை குறித்து அவர் இன்னும் அறிந்து கொள்றதுக்காக உபவாசம் பண்றாரு. ஆமீன். அது பண்ணும்போது என்ன நடக்குது? தானியேல் 9வது அதிகாரம் 20-26. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு. அப்ப எப்படி பிரேயர் பண்றாரு? தன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்றாரு. தன்னுடைய பாவத்தை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமான இஸ்ரவேலுடைய பாவத்தையும் அறிக்கையிடுறாரு இல்லையா. ஏன்னா இந்த எக்ஸைல் இல்லைன்னா இந்த அடிமைத்தனம் ஏன் நடக்குதுன்னா யூதனுடைய பாவத்து நிமித்தமாக தான் நடக்குது. நம்ம இஸ்ரேலுடைய ஹிஸ்டரியை நம்ம பார்க்கும் பொழுது நல்லா இருப்பாங்க, திடீர்னு பாவம் பண்ணுவாங்க, தேவனை விட்டு தூரமாக போவாங்க, அந்நிய தேவர்களை வந்து வணங்க ஆரம்பிப்பாங்க. உடனே என்ன பண்ணுவார்? அனுப்பி விட்டுருவார். ஸோ அங்கே போய் மனம் திரும்பி மறுபடியும் உள்ள வருவாங்க. ஸோ இதான் அவங்களுடைய ஹிஸ்டரியில் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுதான் இங்கேயும் நடக்குது. என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலேயே நான் கண்ட புருஷனாகிய காப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து. ஆமென். அப்ப இங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜெபம் பண்ணும்போது யார் வரா? கேப்ரியேல் ஆகிய ஆர்க்ஏஞ்சல் வராங்க இல்லையா. சோ யார் இந்த கேப்ரியேல்? ஹி இஸ் a messenger இல்லையா. குறிப்பாக கேப்ரியேல் வந்து என்ன மெசேஜ் கொண்டு வருவார்னா,
மேசியாவை பற்றிய மெசேஜ் கொண்டு வர்றது தான் அந்த காப்ரியேல். ஹல்லேலூயா. ஸோ காப்ரியேல் தான் சகரியா கிட்ட போனாரு, யோவான் வருவாருங்கிறத சொன்னாரு. இதே காப்ரியேல் தான் வந்து மரியாள் கிட்ட போனாரு, கிறிஸ்து பிறக்க போறாருங்கிறத சொன்னாரு. இதே காப்ரியேல் தான் யோசேப்பு கிட்ட போனாரு, அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. ஸோ காப்ரியேலுங்கிற மெசேஞ்சர் எப்பப்போ வராருன்னா கிறிஸ்துவை குறித்ததான ஒரு மெசேஜை கொண்டு வரதுக்காக தான் காப்ரியேல் வராரு. ஓகே, ஸோ இதோட ஹிஸ்டரி புரிஞ்சுக்கோங்க. தானியேல் வந்து எதுக்காக உபவாசமா இருக்கிறாரு? இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனின் சிறையிருப்புல இருந்து எப்போ விடுதலை ஆக்கப்பட போறாங்கிறத அறிந்து கொள்றதுக்காக இருக்காரு. அறிந்து கொள்றதுக்காக இல்லை, அவர் அறிந்துட்டாரு. அது எப்படி நடக்க போகுதுங்கிறது தெரிந்து கொள்றதுக்காக இருக்கிறார். ஆமென். ஆனா இங்க என்ன நடக்குது? காப்ரியேல் தூதன் வராரு, வந்து கிறிஸ்துவை குறித்ததான ஒரு ப்ராஃபஸி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். அவன் எனக்கு தெளிவு உண்டாகி என்னோடே பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். ஆமென். உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். அப்போ நிறைய டைம்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயே வந்து ஒரு ஊந்துதலை கொடுப்பாரு ஜெபம் பண்றதுக்காக. ஆமென். ஆனா நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றதுக்காக அங்க உட்காருவோம். ஆனா ஒருவேளை அது நடக்காது, மேபி நடக்காம இருக்கலாம். அப்ப நம்ம என்ன ஆகும்? சோர்வடைவோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஜெபம் பண்ண தூண்டும் பொழுது நம்ம வேண்டிக் கொள்ற காரியத்துக்கு மாத்திரமல்ல, தேவன் ஒரு காரியத்தை திட்டமிட்டிருப்பாரு. ஆமென். ஸோ அதை நிறைவேற்றுறதுக்காக கூட நமக்கு அந்த ஊந்தல் வந்திருக்கலாம். ஸோ அதை நம்ம அறிந்து கொள்ள மாட்டோம். ஸோ என்னன்னா, நம்ம எதிர்பார்த்தத மாதிரியான ரிசல்ட்ஸ் தான் வரணும்னு நம்ம நினைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமென். ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஜெபிக்க தூண்டும் பொழுது நம்மளுடைய நோக்கங்கள் திட்டங்களை தாண்டி தேவ சித்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஸோ அதுதான் இப்போ தானியேலோட வாழ்க்கையில் நடக்குது. கண்டினியூ பண்ணுங்க. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஸோ மிகவும் பிரியமானவன் வேண்டிக் கொள்கிற டைமே வந்து கட்டளை கொடுக்கப்படும். ஆமென். ஸோ எத்தனை பேர் மிகவும் பிரியமானவர்களா இங்க இருக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள். ஸோ நீங்க வேண்டிக் கொள்ளும் பொழுதே உங்களுடைய ஆன்சரை கொண்டு மெசேஞ்சர் வந்துடுவாரு. ஹல்லேலூயா. ஆமென். கண்டினியூ பண்ணுங்க. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். 25வது வசனம். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். ஆமென். சோ அப்போ இப்போ என்ன சொல்றாங்க? தானியேல் வந்து 70 வருஷத்துல தன்னுடைய மக்கள் மறுபடியும் எருசலேமுக்கு போவாங்கிறதால அவரோட மைண்ட் செட். ஓகே. ஆனா இங்க காப்ரியேல் என்ன வந்து சொல்றாரு? மேசியா வரதுக்கான ஒரு வாக்குத்தத்தத்தை தான் நான் உனக்கு கொடுக்க வந்தேங்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ இங்க என்ன சொல்றாரு? 70 வருஷம் 70 வாரங்கள்னு சொல்றாரு. ஆமென். 70 வீக்ஸ். ஆமென். ஸோ வீக்குங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ வீக் ஆஃப் இயர்ஸ். ஆமென். இப்போ நம்ம டிகேடுன்னு சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்தில். இப்போ நான் போயிட்டு 2 டிகேட்ல வரேன்னு நான் சொன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க? 20 வருஷம் தான் புரிஞ்சுக்குவீங்க. அப்போ 2 டிகேட் ஆஃப் இயர்ஸ்ல வரேன்னு நான் சொல்ல தேவையில்ல, டிகேடுன்னு சொன்னாலே போதும். ஆமென். அதே மாதிரி தான் வீக்னா 7 வருஷம். ஓகே. அப்போ தானியேலுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு? 70 வாரங்கள் ஆகும். ஆமென். அப்போ 70 × 7 எவ்வளோ? நீ கொஞ்சம் மேக்ஸ் நம்ம படிக்க போறோம். 490 வருஷம். ஹல்லேலூயா. ஓகே. ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா இதுக்கான ஸ்டார்ட் டேட் இங்க கொடுக்குறாங்க. இந்த ஸ்டார்ட் டேட் என்னது? மறுபடியும் வாசிங்க. இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து காட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்பட்டது. சோ எருசலேமை திரும்பி எழுப்பு கட்டுறதுக்கான கட்டளை புறப்படுறதுல இருந்து 70 வருஷம்ங்கிறாங்க. ஆமென். ஸோ நம்ம இந்த ஹிஸ்டரி பார்க்கும் பொழுது, எஸ்ரா, நெஹேமியா, தானியேல் எல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரே டைம்ல நடந்த ஒரு விஷயம் தான். இவங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 70-80 வருஷத்துக்குள்ள அங்க வாழ்ந்த ஆட்கள். ஆமென். அப்போ 3 தடவை வந்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டது எருசலேமை கட்டுறதுக்காக. ஆமென். முதலாவதாக சைரஸ் ஆகேஸ்வேர் ஆட்சி செய்த டைம்ல ஒரு கட்டளை பிறக்கப்பட்டது. ஆமென். அதுக்கப்புறம் இது எப்போ நடந்துச்சுன்னா 536 BC நடந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறமா தரியு ராஜா ஆட்சி செய்யும் பொழுது ஒரு கட்டளை பிறக்கப்பட்டுச்சு. ஓகே. ஸோ முதலாவது கட்டளை என்ன நடந்துச்சுன்னா, ஜெருபாபேல் தலைமையில ஒரு குரூப் போனாங்க, அந்த ஆலயத்தை கட்டுனாங்க. ஆமென். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, எஸ்ரா போனார். எஸ்ரா போய் என்ன பண்ணாரு? அந்த கட்டளைகளை வந்து நிறைவேற்றினார்.
ஸோ முதலாவது கட்டளை எருசலேம் கட்டப்பட்டுச்சு, ரெண்டாவது கட்டளையில் லா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு, அப்புறம் மூணாவது ஒரு கட்டளை வந்துச்சு, அது வந்து அர்த்தசாஸ்திரா வந்து ஆட்சி செய்யும் பொழுது மூணாவது கட்டளை. நாலாவது ஒரு கட்டளை வருது, அது எப்போன்னா நெகேமியா 2:1. அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில். ஸோ இங்க என்னன்னா அர்த்தசாஸ்திரா ஆட்சி செய்த 20வது வருஷம் நிசான் மாதம். நிசான் மாதம்கள் என்னன்னா அந்த வருஷத்துடைய முதல் மாதம். ஓகே, எருசலேம் யூதர்களுடைய முதல் மாதம் வந்து ஜனவரி கிடையாது, அது வந்து ஆல்மோஸ்ட் ஏப்ரலில் வரும், அதாவது மிட் ஆஃப் மார்ச். அதான் வந்து முதலாவது மாதம் நிசான் மாதம். அது நிசான் இல்லைன்னா அபீப், அந்த மாதிரி 2 பேர் சொல்லுவாங்க. ஓகே, அப்போது இங்கே என்ன நடக்குது, இந்த நெகேமியாட்ட தான் வந்து அந்த நெகேமியாவோட காலத்தில் அந்த டிகிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரீட் பண்ணுங்க. நான் அதை எடுத்து நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமுகமாய் இருந்ததில்லை. அடுத்த வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறை இருக்கும் ஸ்தலமாகிய அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். ஆமென். ஸோ இதில் என்ன நடக்குது, நெகேமியா ஏன் துக்கமாக இருக்காருன்னா, அங்கே இருக்கிற வாசஸ்தலங்கள், வால்ஸ் ஆஃப் த சிட்டி அண்ட் த சிட்டி, இதெல்லாமே பாலடிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி போனவங்க வந்து எருசலேம் தேவாலயத்தை கட்டிட்டாங்க. ஆனால் இப்போ தான் இந்த கட்டளை எதுக்காகனா, எருசலேமுடைய நகரத்தை கட்டுறதுக்கான ஒரு கட்டளை. ஆமென். அப்போ அப்போ நமக்கு வாக்குத்தத்தம் தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது என்னது, எருசலேம் நகரத்தை கட்டுறது தான் அவரோட வாக்குத்தத்தம். ஸோ 3 டைம் வந்து ஏற்கனவே கட்டளை இருந்தாலும் அதெல்லாம் எதுக்காக என்ன பண்ணினாங்கன்னா, ஜெருபாபேல் தலைமையில் போயிட்டு எருசலேம் தேவாலயத்தை கட்டினாங்க, எஸ்ரா தலைமையில் போயிட்டு அங்களுடைய லா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் இதுதான் முதல் முறையாக என்ன கட்டளை பண்ணுறாருன்னா, எருசலேமுடைய நகரத்தை கட்டுறதுக்கான ஒரு டிகிரி கொடுக்கப்படுது. ஆமென். அப்போ இந்த டிகிரி எப்போ கொடுக்கப்பட்டுச்சுன்னா 445 BCல கொடுக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. ஓகே, அதுக்கப்புறம் தானியேல் 9:25-26 அந்த 70 வாரங்களை வந்து ஒரு பிரேக்கப் கொடுக்குறாரு. அந்த வாக்குத்தத்தத்திலேயே 70 வாரம்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு, அதுக்குள்ள இன்னொரு பிரேக்கப் இருக்கு. மறுபடியும் கட்டப்படும். ஸோ வீதிகளும் அலங்கமும் மறுபடியும் கட்டப்படும் இல்லையா. ஸோ இட் இஸ் த வால்ஸ் அண்ட் த சிட்டி இஸ் கோயிங் டு பி பில்ட் அப். ஓகே, ஸோ இதுக்கான டைமிங் எவ்வளோ? 7 வாரம் 62 வாரம். இது ரெண்டையும் நீங்க சேர்த்து பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? 69 வாரம் இல்லையா. ஸோ 70 வாரங்கிறது வந்து ஒரு ப்ராஃபஸி. அதுக்கு உள்ள இன்னும் ஒரு 7 + 62 இருக்கு. அப்போ ஒரு 69 வாரம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த 69 வாரங்கிறது எவ்வளோ வருஷம் வரும்? ஸோ 63 வாரங்கிறது பிபிலிக்கல் இயர் வந்து 365 டேஸ் கிடையாது, இட் இஸ் 360 டேஸ் இல்லையா. எப்படின்னா நம்ம வெளிப்படுத்தல் விஷயத்தில் பார்க்கும்போது, சுவிசேஷத்தில் பார்க்கும்போது 11, 12, 13 இந்த அதிகாரத்தெல்லாம் பார்க்கும்போது 42 மாதங்கள்னு சொல்லியிருக்கோம், 1260 நாட்கள்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா 3.5 வருஷத்தை குறிக்குது. ஓகே, அப்போ பிப்ளிக்கலா அந்த யூதர்களுடைய கேலண்டர் படி ஒரு வருஷங்கிறது 360 டேஸ். ஓகே, அப்போ இந்த 483 வருஷங்களை நம்பர் ஆஃப் டேஸ்ல கால்குலேட் பண்ணோம்னா 1,73,880 நாட்கள் வருது. ஆமென். அப்போ இதை வந்து நம்ம ஜூலியன் கேலண்டருக்கு நம்ம வந்து மாத்தணும்னா கிட்டத்தட்ட 476 வருடங்கள் வருது இல்லையா. ஸோ ஹிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்குறோம். ஓகே, தூங்கிடாதீங்க யாரும். ஓகே, ஸோ இதெல்லாம் கால்குலேட். ஆக்சுவலி ஒரு ராபர்ட் ஆண்டர்சன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து யாருன்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். ஐ மீன் அவர் ஒரு புக் எழுதியிருந்தார், த கம்மிங் பிரின்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அவர் வந்து அந்த லண்டன் போலீஸில் அசிஸ்டன்ட் கமிஷனராக ஒர்க் பண்ணவர். ஹல்லேலூயா. ஸோ அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறாருன்னா எந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி எழுதியிருப்பாரு இல்லையா. ஏன்னா ஒரு போலீஸ் வந்து அந்த விட்னஸ் இல்லாமல் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நார்மலாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அப்படி தானே. அப்போ இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த 69 வாரங்கள் இருக்கு இல்லையா,
ஸோ அதோடைய எண்ட், அதோட ஸ்டார்டிங் என்னன்னா 445 பிசி. ஸோ அதிலிருந்து 476 ஆண்டுகளை ஆட் பண்ணும் பொழுது அது என்ன வருதுன்னா 32 ஏடி வருது. ஆமேன். இந்த 32 ஏடியில தான் மேசியா வருகிறார்னு சொல்லியிருக்கு. 62 வாரங்களுக்கு முன்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஹல்லேலூயா. அப்போ மேசியா எப்போ வந்தாரு, அதுக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா கிறிஸ்து பிறக்கும் பொழுது அகஸ்து ராயரால் வந்து அந்த சென்சஸ் வந்து பிறப்பிக்கப்படுது. லூக்கா 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த அகஸ்து ராயர் எப்போ வாழ்ந்தாருன்னா 20 பிசில இருந்து 14 ஏடி வரைக்கும் இருந்தார். ஆமேன். ஸோ அதுக்கப்புறம் லூக்கா 3 எடுங்க. லூக்கா 3:1 வந்து யோவான் ஸ்தானவன் வந்து எப்பொழுது அவருடைய மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சாருங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ். திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணி, சோ அங்க எப்போ யார் இருந்தாரு? திபேரியு ராயன் வந்து அப்ப ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே, அவர் ஆட்சி பண்ணின 15வது வருஷத்திலே. ஓகே. அப்போ அவர் எப்போ ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாருன்னா 14 ஏடியில் ஆரம்பிச்சாரு. அப்போ 14ல இருந்து நீங்க 15 ஆட் பண்ணீங்கன்னா 29 ஏடி. ஸோ இந்த 29 ஏடியில் என்ன ஆச்சு? கண்டிப்பா பண்ணுங்க அதை. பொந்தி பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும், ஏரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும், அவன் சகோதரனாகிய பிலிப்பு கார்பங்கு தேசமாகிய, இதெல்லாமே ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் இத்ரேயாவுக்கும் திரேகுனத்தி நாட்டிற்கும் அதிபதியாயும், லிசானியா கார்பங்கு தேசமாகிய அபிலேனேக்கு அதிபதியாயும். என்ன நடக்குதுன்னா அப்பதான் யோவான் ஸ்தானவன் வந்து தன்னுடைய மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்றாரு. ஆமேன். ஏன்னா 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவியப்படுத்துங்கள் என்று அவர் தன்னுடைய அந்த சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறார், அவருடைய மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறார். ஆமேன். இது ஆரம்பிக்கும் போது யோவானுக்கு எத்தனை வயசுனா 30 வயசு. ஓகே. ஏன்னா பிப்ளிக்கல் ஹிஸ்டரி நீங்க பார்க்கும் பொழுது அந்த லேவி ராகம்ல ஒரு ஆசாரியன் தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறதுக்கான வயது தான் 30 வருஷம். ஆமேன். அப்போ இயேசுவானவரும் தன்னுடைய 30வது வயசுல தான் தன்னுடைய சுவிசேஷத்தை தன்னுடைய ஒர்க்கை ஆரம்பிச்சிருக்கணும். ஆமேன். அப்போ இயேசுவுக்கும் யோவான் ஸ்தானத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா 6 months. ஆமேன். ஏன்னா அந்த லூக்கா 1வது அதிகாரத்தில் பார்ப்போம், அந்த ஜகரியாட்ட போயிட்டு 6 மாசத்துக்கு அப்புறமா தான் கேப்ரியேல் வந்து மேரி கிட்ட வருவாங்க. ஓகே. அப்போ இந்த டைம் வந்து இயேசு வந்து தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பிச்ச டைம். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது இந்த 32 ஏடி, ஓகே, அது எப்போ வந்து சேருதுன்னா யோவான் 12:1. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் இருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். ஸோ இது நம்மளுடைய சுவிசேஷத்தில் 4 புக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 4 புக்ஸையும் நம்ம சேர்த்து படிக்கும் பொழுது நமக்கு அந்த ஹிஸ்ட்ரி வந்து இன்னும் நமக்கு கிளியராக புரியும். ஆமேன். அப்போ இது வந்து 32 ஏடிங்கிறது இயேசு வந்து எருசலேமுக்கு போகிற அந்த டைம். ஆமேன். ஸோ அது எப்போ நடக்குதுன்னா பஸ்கா பண்டிகைக்கு 6 நாட்களுக்கு முன்னாடி பெத்தானியாவுக்கு வந்து இயேசு வராரு. ஆமேன். 12:12 மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான பண்டிகைக்கு எப்போ போறாரு? மறுநாளிலே. அப்போ 5வது நாள், பஸ்காக்கு 5 நாட்களுக்கு முன்னாடி தான் இயேசு எருசலேமுக்குள்ள போறாரு. ஆமேன். ஸோ இந்த டேட் ஏன் கிரிட்டிக்கல்னா, பஸ்கா பண்டிகை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை இல்லையா? இது முதலாவது எப்போ ஆரம்பிக்கப்படுதுன்னா, எகிப்துல இருந்து அந்த மோசே தலைமையில அந்த ஜனங்கள் திருப்பியும் வந்து எருசலேமுக்கு போனாங்க இல்லையா? அப்போ அந்த ஆட்டை பலி கொடுக்க தேவன் சொல்லியிருப்பாரு இல்லையா? அந்த லேம்பை பலி கொடுத்துட்டு அந்த ரத்தத்தை வந்து தன்னுடைய அந்த போஸ்ட்ல வந்து இது பண்ண சொல்லியிருப்பாரு வைக்கிறதுக்கு. ஸோ அந்த ரத்தம் என்ன பண்ணுச்சு? சங்காதர தூதன் கிட்ட இருந்து இந்த நம்ம இஸ்ரவேலர்களை வந்து பாதுகாத்துச்சு. ஆமேன். ஸோ அதோடைய இது எக்ஸோடஸ் 12வது அதிகாரம் 3-6. இஸ்ரவேல் சபையார் யாவரே நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவார்கள். ஆமென். அப்போ இங்க ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து நம்ம சூஸ் பண்றாங்க. அது எப்போ பண்றாங்க? நிசான் மாதம் 10ஆம் தேதி இல்லையா? அப்ப இதே நிசான் மாதம் 10ஆம் தேதி தான் இயேசுவானவர் எருசலேமுக்குள்ள வராரு. ஹல்லேலூயா. அப்போ எப்படி அந்த பாஸ் ஓவர் லேம்ப் சூஸ் பண்ணப்படுதோ அதே மாதிரி தான் இயேசுவும் தன்னுடைய இந்த நமக்காக சூஸ் பண்ணப்பட்ட ஒரு பாஸ் ஓவர் லேம்ப்.
ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இது நடந்த சிச்சுவேஷன் நம்ம கொஞ்சம் பார்க்கும் பொழுது, நீங்க இந்த யோவான் 12வது அதிகாரத்தை படிக்கும்போது அது கிளியரா புரியும். அங்க என்ன ஆகுதுன்னா, இந்த பாஸ் ஓவர், இந்த பஸ்கா பண்டிகைங்கிறது எல்லா யூதர்களும் வந்து எருசலேமுக்கு வருவாங்க. ஆமென். ஸோ எல்லா யூதர்களும் வருவாங்க. ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் அனிமல்ஸ் வந்து அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க இந்த பாஸ் ஓவர் அன்னைக்கு. ஆமென். அப்போ இந்த நம்ம லேவியராகமல பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு 10 பேருக்கு ஒரு லேம்ப், இதான் கணக்கு. அப்போ கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் வந்து அந்த பாஸ் ஓவர் அன்னைக்கு வந்து எருசலேமில் இருப்பாங்க. ஆமென். அப்போ இதில் அங்கே வந்து திரளான ஜனங்கள் அங்கே இருப்பாங்க. ஏன்னா நமக்கு திடீர்னு வந்து ஒரு பாம் சண்டே அது வந்து அங்கேருந்து எவ்வளோ ஜனங்கள் எப்படி வந்தாங்கன்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கான ரீசன் என்னன்னா, அது வந்து ஃபெஸ்டிவல் டைம். அப்போ இவ்வளோ ஆட்கள் வந்து அங்கே இருக்காங்க. ஆனால் அவங்க வந்த நோக்கம் என்னன்னா, பலி கொடுக்கறதுக்காக. ஓகே, அப்போது 29 AD கிறிஸ்து தன்னுடைய மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாரு. அங்கே நிறைய அற்புதங்கள் நடக்கிறாரு, நிறைய அடையாளங்கள் நடக்குது. அவர் வந்து அங்கே வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கிறார். ஆமென். நம்ம அங்கே அவங்களுக்கு கூட இருக்கிறது மாதிரி யோசித்து பாருங்க. அங்கே வந்து கானா ஊரில் வந்து தண்ணியை திராட்சை ரசமாக மாத்துறாரு. ஆமென். குருடர்கள் பார்வை அடைகிறாங்க, செவிடர்கள் வந்து கேட்குறாங்க, பிசாசுகள் எல்லாம் ஓடுது, உயிரோடு மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு இருந்திருக்கிறாரு. இப்படி ஒருத்தர் நம்ம கண்ணு முன்னாடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே. அப்போ நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. அங்கே யூதர்கள் எல்லாரும் 20 லட்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் உங்களை பற்றி கேள்விப்படுறாங்க. ஓகே, இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், யோவான் 12 இது நடக்குது. யோவான் 11வது அதிகாரத்தில் தான் லாஸ்ருவை வந்து உயிரோடு எழுப்புறார். ஹல்லேலூயா. அப்போ லாஸ்ரு யாருன்னா, இவருக்கு ரொம்ப ஒரு ஸ்நேகிதருங்கிற மாதிரி பைபிளில் சொல்லுது. ஓகே, ஆனால் இயேசு லாஸ்ருவை உயிரோடு எழுப்புனது அவர் மேலே வைத்திருந்த அன்புக்காக மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறதும் அது ஒரு ரீசன். அப்போ லட்சக்கணக்கில் மக்கள் வந்து எருசலேம் தேவாலயத்துக்கு வராங்க பலி கொடுக்கறதுக்காக. அதுல பாதி பேர் என்ன பண்ணாங்க, பலி கொடுக்காம இயேசுவை தேடி பெத்தானியாவுக்கு போறாங்க. ஏன்னா அதுக்கு முந்தின நாளே வந்து இயேசு பெத்தானியால வந்துட்டாரு, யோவான் 12:1 இல்லையா? ஸோ இயேசுவை பார்க்க மட்டும் அங்கே போகல, அவர் உயிரோடு எழுப்புன லாஸ்ருவையும் பார்க்க அங்கே போறாங்க. ஆமென். அப்போ அந்த சிச்சுவேஷன் நீங்க பாருங்க, இயேசு உயிரோடு எழுப்பின லாஸ்ரு அங்கே இருக்கிறாரு. இவர் பண்ண அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாமே அங்கே மக்களுக்கு தெரியுது. அப்போ இமோஷனலாக வந்து அவங்க வந்து ஒரு ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். அப்போ இந்த பாம் சண்டே எப்படி அன்னைக்கு ஆரம்பிச்சதுன்னா, இட் வாஸ் அன் இமோஷனல் கிரை இல்லையா? ஸோ இவர்னால முடியாதது எதுவுமே கிடையாது இல்லையா? குருடர்கள் பார்க்குறாங்க, செவிடர்கள் கேட்கப்படுது, முடவர்கள் நடக்கிறாங்க, உயிரோடு எழுப்புறாரு. அப்போ he is the right person to be chosen as our king. இப்படி தான் அங்கே பேச ஆரம்பிச்சாங்க. ஆமென். ஸோ இப்படி நடக்கும் பொழுது தான் என்ன ஆகுது, அவங்க வந்து இவரை நம்ம வந்து ராஜாவா வந்து நம்ம அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆமென். எப்படி சாலமோனை வந்து அந்த 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 ஒரு கழுதை மேலே ஏற்றி வந்து கொண்டு போய் ராஜாவை வச்சாங்களோ, அதே மாதிரியான ஒரு சீன் அங்கே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் மக்கள் என்ன பண்ணாங்க, ஹோசானா ஹோசானா, தேவன் எங்களை இப்போமே, காட் சேவ் அஸ் நவ் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். ஸோ இட் வாஸ் அன் எமோஷனல் பேக்ரவுண்ட் அங்கே நடக்குது. அப்போ எல்லாரும் ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிறாங்க, தன்னுடைய அந்த ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க, அவரை வெல்கம் பண்ணி உள்ள போயிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் என்ன, இவர் ஒரு ராஜாவாய் உள்ள போயிட்டு அன்னைக்கு ஆட்சி செய்துட்டு இருந்த அந்த ரோமர்களை வந்து அடிப்பாரு, அவர்களை வந்து விரட்டுவாரு, ஒரு 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 அழிவில்லாத ராஜ்யத்தை வந்து கிறிஸ்து உருவாக்க போறாரு, இப்படிதான் நினைச்சாங்க. ஆமென். ஏன்னா ஒரு மரித்தோரை உயிரோட எழுப்ப முடியுமானால் யாருமே மறிக்க மாட்டாங்களே இல்லையா? ஸோ எல்லா சுகவீனமானவர்கள் எல்லாம் சுகம் அடைய முடிஞ்சதுன்னா யாருமே சுகம் இல்லாமல் இருக்க முடியாதே. ஸோ இவரை விட ஒரு ரைட் கேண்டிடேட் ஃபார் அ கிங் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ அன்னைக்கு அங்கே ஆர்ப்பரித்த ஜனங்கள், அந்த 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 குருத்தோலைகளை வச்சு ஆர்ப்பரித்த ஜனங்கள் எல்லாரும் இவரை ராஜாவா வைக்கிறதுக்காக தான் அங்கே கொண்டு போனாங்க. ஆனால் இவர் உள்ள போயிட்டு என்ன பண்ணாரு, தேவாலயத்தில் வித்துட்டு இருந்தவங்க, அங்கே வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாரும் அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சாரு. ஸோ இவங்க எதிர்பார்த்தது ரோமர்களுக்கு எதிராக இவர் திரும்புவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்னன்னா, யூதர்களுக்கு எதிராகவே இவர் திரும்பிட்டார். ஹல்லேலூயா. ஸோ யூதருக்கு எதிராக இவர் திரும்புறதுனால தான் 4 நாட்களுக்குள்ள எந்த ஜனங்கள் வந்து இவர் எங்களுடைய ராஜா, இவர் எங்களை காப்பாற்ற போறாரு அந்த அந்த பாம் லீஃபை வச்சு ஆர்ப்பரித்தாங்களோ, அதே ஜனங்கள் இவளை சிறுவையில் அறையுங்கன்னு வந்து சத்தம் போட்டாங்க. ஆமென். அப்போ இவர் யூதர்களுக்கு எதிராக ஏன் திரும்பினாருன்னா, இவர் வந்தது அங்க ரோமர்களுக்கு எதிராக வந்து ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துறதுக்காக அல்ல, மாறாக பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாக தான் அவர் வந்தார். ஹல்லேலூயா. ஸோ கிறிஸ்து வந்ததின் நோக்கம், சமாதான பிரபுவாய் வந்தார்,
சமாதானத்தை ஏற்படுத்த. ஹல்லேலூயா. தேவனுக்கும் நமக்கும் எதிராக வந்திருக்கிற அந்த பிளவு இருக்கு இல்லையா, பாவத்து நிமித்தம் அந்த பிளவை வந்து ரெஸ்டோர் பண்றதுக்காக ஒரு பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாக தான் கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். ஹல்லேலூயா. ஸோ இவங்க எதிர்பார்த்தது மாதிரி ஒரு ராஜாவாய் ராஜரீகம் பண்றதுக்காக வரல, மாறாக பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாய் உலகத்திற்காக தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுப்பதற்காக தான் வந்தார். ஹல்லேலூயா. ஸோ அதுக்காக தான் அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே இல்லையா. அப்போ அங்க வந்து இவர் சொல்றத இவர் பேச பேச இவர் மேல வந்து மக்களுக்கு கோபம் வர ஆரம்பிச்சது. அங்க வேதபாரகர் பரிசேயர்கள் எல்லாரும் இவரை வந்து சிலுவையில் அறையதுக்காக பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இதெல்லாமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் காட்ஸ் பிளான். ஹல்லேலூயா. ஸோ இவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க, இவங்க ஏன் பண்றோன்னே தெரியாம பண்றாங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் கிறிஸ்து சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியுங்கள், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று. ஹல்லேலூயா. ஏன்னா இவங்க ஏதோ நினைச்சிட்டு பண்றாங்க, ஆனா அவங்க பண்றதெல்லாம் முடிவு வந்து நன்மைக்காக தான் மாறுச்சு. ஹல்லேலூயா. அப்போ ஜீசஸ் வாஸ் ப்ரிப்பேரிங் அ ஸ்டேஜ். ஹல்லேலூயா. ஸோ அப்போ மக்களுடைய அந்த மைண்ட் செட் வந்து மாறுச்சு. அவங்க எதிர்பார்த்தது மாதிரி கிறிஸ்து நடக்கல, மாறாக கிறிஸ்து தான் ஏற்கனவே என்னென்ன பிளான் பண்ணியிருக்காரோ அதை நிறைவேற்றதுக்காக தான் வந்தாரு. அதை வந்து நிறைவேற்றியும் தீர்த்தார். ஹல்லேலூயா. ஸோ இந்த டைமை நீங்க பாருங்க, அந்த பாஸ் ஓவர் லேம்ப் வந்து நிசான் மாதத்திலே 14வது நாள் வந்து பலியிடப்படும். ஐ மீன் 10வது நாள் வந்து இவர் வந்து பாஸ் ஓவர் லேம்பாய் தெரிந்து கொள்ளப்பட்டார். 4 நாட்கள் வந்து அதை வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க, ஏதாவது குறை இருக்கான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி கிறிஸ்து 14வது நாள் பஸ்காவின் பலியாய் வந்து அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ தேவர் எக்ஸ்பெக்டிங் a king, but he came as a passover lamb. ஹல்லேலூயா. ஓகே. இன்னொன்று இந்த யோவான் 12 யோவான் 12 16 இருந்து 19. ஸோ இந்த ஒரு ப்ரொசஷன் நடக்குது. அநேக மக்கள் வந்து கிறிஸ்துவ கூட போறாங்க. அவரை வந்து கழுதையில ஏற்றிட்டு தன்னுடைய பல ஓலைகள் வச்சும் அந்த அந்த தன்னுடைய க்ளோத்ஸையும் போட்டுட்டு அவர் வந்து மார்ச் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஸோ இதில் ஒரு 4 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இங்கே இருக்கிறத பற்றி யோவான் சொல்றாரு. இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடே எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார். ஆமென். உலகமே என்னாச்சு? கிறிஸ்துவுக்கு பின்னாடி போச்சு. இது யாரு சொல்றாங்க? பரிசேயர். ஸோ பரிசேயர் யாரு? ரிலீஜியஸ் லீடர்ஸ். ஓகே. அப்போ கிறிஸ்து அவர் ரிலீஜன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக வரல, மறுபடியும் அவர் வந்து பரலோகத்துக்கு செல்ற ஒரு வழியா தான் வந்தார். ஹல்லேலூயா. அப்போ இங்க டிசைபிள்ஸ் இருக்கிறாங்க, லாசருவை உயிரோடு எழுப்பினதை பார்த்த பீப்புள் இருக்கிறாங்க, அதை பற்றி கேள்விப்பட்ட பீப்புள் இருக்கிறாங்க, பரிசேயர் சதுசேயர் எல்லாமே அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த கூட்டத்தில். ஆமென். ஸோ இந்த கூட்டத்தில் இவங்க எல்லாருமே வந்து இதில் நிறைய பேர் வந்து அவரை வந்து குரோனேஷன், அவரை வந்து ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வராங்க. ஆமென். ஆனால் வேதம் கிளியராக சொல்லுது, அவங்க யாரும் வந்து அதை அறிந்து கொள்ளவில்லை, மாறாக அவங்க எப்போ அறிந்து கொண்டாருன்னா இவர் மகிமை அடைந்த பிறகு தான் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இவர்கள் அறிந்திருந்தாங்கன்னா 4வது நாள் அவர் வந்து க்ரூசிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆமென். ஆனால் இவங்க அறிந்து கொள்ளாததும் நன்மைக்காக தான். ஆமென். ஏன்னா he was preparing a stage for his crucifixion. தான் பலியாக பண்றதுக்கான ஒரு ஸ்டேஜ் தான் ஆயத்தம் பண்ணிட்டு இருந்தார். ஹல்லேலூயா. 20 இருந்து 24 யோவான் 12. இங்க இன்னொரு கூட்டமான ஆட்கள் அங்க வராங்க. பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். ஆமென். இங்க வந்து யார் இருந்தாங்க? கிரேக்கர்களும் இருந்தாங்க. ஸோ இந்த கிரேக்கர்கள் என்ன பண்றாங்க? கிறிஸ்துவை தேடுறாங்க. ப்ரொசீட் பண்ணுங்க. அவர்கள் கலிலேயா நாட்டுக்கு பெத்சைதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப் வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். 24வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இங்க யூதர்கள் வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஆனா அங்க கிரேக்கர்கள் வந்து அவரை தேடி வராங்க. ஆமென். அப்போ யூதர்களுக்காக அது வந்து ஆயத்த பண்ணது போல தெரிஞ்சாலும் அதுக்குள்ள உலகத்தையே அங்க அடைத்திருக்கிறார் கிறிஸ்து.
ஹல்லேலூயா. அப்போ அந்த கோதுமை மணியானது வந்து சாகும் பொழுது அது உலகத்துக்கே வந்து பலன் கொடுக்கிற ஒரு 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 காரியமா மாறுச்சு. ஆமென். அப்போ கிறிஸ்துவனுடைய மரணம் வந்து யூதர்களுக்காக மாத்திரமல்ல கிரேக்கர்களுக்காகவும் சேர்த்துதான். ஆமென். அப்போ புறஜாதியர்களுக்கான சுவிசேஷம் அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இது ஏதோ வந்து நம்ம ஈவன் இந்தியாவில் கூட இந்த கிறிஸ்தவம் வந்து மிஷினரிமார்கள் கொண்டு வந்தது இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவோட கூட இருந்தவர் சென்ட் தாமஸ் வந்து இந்த இந்தியாவுக்கு வந்தார், இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஆமென். அப்போ நம்ம வந்து we are a part of God's divine plan. ஆமென். 12 சீஷர்கள் அவருக்கு இருந்தாங்க. அந்த 12 பேர்ல ஒருத்தரை வந்து இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காரு, அதுவும் நம்மளுடைய சவுத்துக்கு அனுப்பியிருக்காருன்னா we are also a part of God's divine plan. ஆமென். ஏன்னா அவருடைய பிளான்ல எதுவுமே ஆக்சிடென்ட்ஸ் கிடையாது. ஹல்லேலூயா. that nothing happens by accident. எல்லாமே இட்ஸ் a part of God's divine plan தான். ஆமென். அவர் எப்போ அந்த மரணத்தில் அந்த சிலுவையில் மரித்தாரோ அந்த திரைசீலை வந்து 2ஆ கிழிந்தது. ஆமென். யூதர்களும் கிரேக்கர்களும் புறஜாதிகள் சகல மக்களும் வந்து அவர் முன்னாடி போய் நிற்கிறதுக்கான ஒரு 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 ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து தைரியமாக அவர் முன்னாடி போய் நிற்க முடியும். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது எல்லாமே நமக்கு கொடுத்தது அவருடைய மரணம் மட்டும்தான். ஆமென். ஓகே. ஸோ இப்போ கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையை நம்ம பார்த்துட்டோம். ஆமென். தானியேலுடைய ப்ராஃபஸி அங்கேயோட முடிந்து போகலை. ஏன்னா 70 வாரங்கள் சொல்லியிருந்தாரு, 69 வாரம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னொரு வாரம் பெண்டிங் இருக்கு. ஆமென். அந்த இன்னொரு வாரம் 7 வருஷம் பெண்டிங் இருக்கு இல்லையா? மறுபடியும் தானியேல் 9:27. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றான். ஆமென். ஸோ முதலாவது 69 வாரத்தின் வருடங்கள் கிறிஸ்து வந்து சங்கரிக்கப்பட்டதோட முடிஞ்சிருச்சு. ஆமென். அடுத்த 7 வருடங்கள் எப்போ இருக்கும்னா அவருடைய 2ஆம் வருகையின் காலங்களா இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த 2ஆம் வருகை எப்போ ஆரம்பிக்குது? ஒரு பீஸ், ஒரு கவனன்ட் பீஸ் வந்து அங்கே வர ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ உலக சரித்திரம் முழுவதுமாக இஸ்ரவேலை சுற்றி தான் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் வந்து நிறைய டைமில் வந்து அடிமைகளாக போனாங்க. ஆனால் அடிமைகளாக போன எல்லாமே பெரிய பெரிய ராஜ்யங்கள் தான் இருந்துச்சு. அந்த டைமில் மோசே டைமில் ஃபேரோ, அன்னைக்கு ஈஜிப்ட் தான் வந்து வேர்ல்டு லீடர். அதுக்கப்புறம் நேபுகாத் நேச்சர் டைமில் பேபிலோன் தான் வேர்ல்டு லீடர். அதுக்கப்புறம் சைரஸ், அதுக்கப்புறம் அலெக்சாண்டர். அப்போது இஸ்ரவேலரையும் வேர்ல்டு ஹிஸ்டரி நீங்கள் தனியாக பிரிக்கவே முடியாது. ஆமென். ஏன்னா இஸ்ரவேலை முன்குறித்தவர் உண்மையான தேவன். ஆமென். ஸோ அந்த டைமில் எந்த லீடராக இருந்தாலும் வேர்ல்டு ஹிஸ்டரி வில் ரன் அரவுண்ட் இஸ்ரேல். ஆமென். இன்னைக்கு கூட வேர்ல்டு பவர்ஸ் எல்லாம் யார் பின்னாடி இருக்கிறாங்க? இஸ்ரேல் பின்னாடி தான் இருக்கிறாங்க. ஸோ அங்கே ஆரம்பிச்ச ஆபிரகாம் பண்ணின உடன்படிக்கை இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து அவர் உண்மையாக அவர் காப்பாற்றிட்டு இருக்கிறார். ஆமென். ஸோ இஸ்ரேல் மறுபடியும் வந்து சிதறடிக்கப்பட்டது 70 AD. மறுபடியும் ரோமர்கள் வந்து அங்கே வந்து எல்லாத்தையும் வந்து அந்த எருசலேம் தேவாலயத்தை இழுத்து போட்டாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க இல்லையா? இப்போ 1948 மறுபடியும் இஸ்ரேல் வந்து ஒரு ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்டது. ஆமென். அப்போ இது எதுக்கு? இது வந்து இட்ஸ் அன் எவிடன்ஸ், ஒரு ப்ராஃபஸி நமக்கு மறுபடியும் கிடைக்குது. எரேமியா வந்து எப்படி வந்து 70 ஆண்டுகளில் இஸ்ரவேல் மறுபடியும் விடுதலையாக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சிச்சோ அதே மாதிரியான ஒரு ப்ராஃபஸி தான் இப்போ நடக்குது. ஆமென். எருசலேம் வந்து அங்கீகரிக்கப்படுது. எருசலேமை வந்து 1967 கேப்சர் பண்ணுறாங்க. ஆமென். ஸோ அதோட இப்போ இஸ்ரேல் வந்துருச்சு, எருசலேம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னது? தேவாலயம். ஆமென். ஸோ தேவாலயம் இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு டேட்டில் ஒரு மசூதி இருக்குது, த டெம்பிள் ஆஃப் மவுண்ட் இல்லையா? அப்போ இந்த பீஸ் காவனன்ட் இருக்கு இல்லையா, அது எப்படி வரும்னா ஒரு பீஸ் காவனன்ட் பண்ணிட்டு இப்போ அங்கே இப்போ வந்து யுத்தங்கள் செய்திகளெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் இதெல்லாமே வந்து கடைசி காலத்தில் அந்த பர்த் பேங்க்ஸுக்குள்ளேயே ஆரம்பம் மட்டும்தான். ஓகே. ஸோ இதுக்கான எக்ஸாக்டான ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா எருசலேம் தேவாலயம் கட்டப்படுறது. ஹல்லேலூயா. எப்படி தானியேலுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அடையாளம் வந்து அந்த அந்த ஒரு எருசலேம் கட்டப்படுறதுக்கான ஒரு டிக்ரி பிறப்பிக்கப்பட்டதோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கொடுக்கப்படுகிற அடையாளம் என்னன்னா எருசலேமில் 3வது தேவாலயம் கட்டப்படுறது.
ஹல்லேலூயா. ஸோ அந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டு 3.5 வருடங்கள் முடிஞ்ச உடனே அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவானோ அங்கே இருக்கிற அந்த பலிகளை வந்து ஸ்டாப் பண்ணுவான். ஆமென். ஸோ எருசலேம் தேவாலயம் கட்டப்பட வேண்டும், அங்கே பலிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதான் இந்த 27வது வசனத்தை சொல்லப்படுது. ஸோ அந்த பாதி செஞ்ச உடனே அந்த பலிகளை ஸ்டாப் பண்ணிட்டு தன்னை தேவனா வந்து ஏற்படுத்துவான். அப்போதான் யூதர்கள் அறிந்து கொள்வார்கள் இது மேசியா இல்லை, இது ஆன்டி கிரைஸ்ட்னு. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்படுற அடையாளம் அந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்படுறது. ஸோ இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் பார்க்கும் பொழுது நிறைய யுத்தங்கள் ஆரம்பிச்சிருக்குது இல்லையா? ஸோ இந்த யுத்தங்கள் எல்லாம் எங்கே போய் சேரும்னா there will be a peace covenant. ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை வரும். அந்த சமாதான உடன்படிக்கை எப்படி இருக்கும்னா எருசலேம் தேவாலயம் கட்டப்படுறதுக்கான ஒரு 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 டிகிரி பிறப்பிக்கப்படும். ஸோ இதை வந்து ஃபேவராக பண்ணுறதுக்காக தான் வேர்ல்டு கவர்மெண்ட் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இது வந்து இந்த கடைசி 7 வருஷத்துக்கான ஒரு ஸ்டார்டிங் தான் எவிடன்ஸ். ஆமென். ஸோ இந்த காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கும் தானியேலை போல நம்மளும் நம்ம அந்த காலங்களை பற்றி அறிந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நம்மளும் வந்து அந்த ஒரு அந்த கடைசி டைமில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்துதல் 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ண கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலையை பிடித்து ஆமென் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஸோ இங்க என்ன நடக்குது? ஒரு சிங்காசனம் இருக்கு, அவங்க கையில என்ன இருக்கு? குருத்தோலை இருக்கு. ஆமென். அன்னைக்கு யூதர்கள் கையில ஒரு குருத்தோலை இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஸோ அந்த குருத்தோலையை வச்சுட்டு தான் அவங்க வந்து ராஜாவை கொண்டு போனாங்க. ஆனால் அவர் அந்த த்ரோன்ல போய் உட்காரல. ஆமென். நீங்க இந்த காஸ்பல்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து என்னைக்குமே வந்து எருசலேம்ல வந்து தங்க மாட்டார். ஸோ அவர் போவார், தன்னுடைய சுவிசேஷத்தை பண்ணிட்டு அவர் வெளில வந்துடுவார். எருசலேம் தலைநகரம் தான். ஆனால் உலகத்தில் இயேசுவானவர் இருக்கிறது வரைக்கும் அது தன்னுடைய தலைநகரமாக அவர் வந்து அங்கீகரிக்கலை. ஆமென். மாறாக நிஜமான எருசலேம் வந்து இந்த வெளிப்படுத்துதல் 21 அதிகாரத்தில் மேல இருந்து கீழே இறங்கி வருது. ஆமென். அதுதான் புதிய எருசலேம். ஹல்லேலூயா. ஸோ அந்த எருசலேம் தான் ராஜா ஆட்சி செய்கிற நகரம். ஹல்லேலூயா. ஸோ அந்த ஆட்சி செய்கிற நகரத்தின் குடிமக்களாக தான் நம்மளை இங்கே வந்து நம்ம வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கையில எந்த குருத்தோலை வச்சுட்டு இருக்கிறோம்? ஆமென். ஏன்னா அன்னைக்கு வந்த ஜனங்கள் குருத்தோலையை வச்சுட்டு அவர் ரிசீவ் பண்ணாங்க. தே அக்செப்டட் கிரைஸ்ட் இல்லையா? ஸோ இன்னைக்கும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? வி அக்செப்ட் கிரைஸ்ட் ஆஸ் அவர் சேவியர். அதனால தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோம், குருத்தோலையை கையில் வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் வந்து தன்னுடைய ராஜா என்று அக்செப்ட் பண்ண அந்த யூதர்கள் அவங்க எதிர்பார்த்ததுபடி இயேசு நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு எதிரியா திரும்பிட்டாங்க. ஆமென். ஸோ இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஜபங்கள் கேட்கப்படாத தருணங்களில், நம்ம எதிர்பார்த்தது மாதிரியான ஆன்சர்ஸ் கிடைக்காத தருணத்தில் எத்தனை டைம் நம்மளும் அஃபண்ட் ஆகிறோம், நம்மளும் இடரல் ஆகிறோம் இல்லையா? அப்போ நம்ம கையில் அந்த குருத்தோலை இருந்தாலும் நம்ம மறுபடியும் பாவம் பண்ணுறோன்னா அவரை நம்ம மறுபடியும் சிலுவையில் அறையிறோம். ஆமென். ஸோ அன்னைக்கு எப்படி அவங்க வந்து அவரை சிலுவையில் அறையுங்கன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி நம்ம தெரிந்தும் இன்னைக்கு பாவம் பண்ணுறோன்னா கிறிஸ்துவை நம்ம மறுபடியும் சிலுவையில் அறைஞ்சிட்டு தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை மறுபடியும் நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும் இல்லையா? அந்த வீல் அந்த திரைசிலை கிழிந்தது இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய சரீரத்துக்குள்ளேயும் ஒரு திரைசிலை இருக்கு. நம்முடைய ஆவியையும் நம்முடைய சரீரத்தையும் பிரிக்கிறது. ஸோ அந்த திரைசிலையை வந்து அவர் 2ஆய் கிழிந்து விட்டார். ஆமென். ஸோ இப்போ நம்மளுடைய அந்த சரீரமானது நம்முடைய ஃப்ளஷ்ன்னு சொல்றோம் இல்லையா, கார்னாலிட்டி. ஸோ அதை வந்து மாற்றுறதுக்கான வல்லமையை பரிசுத்த ஆவியானவரால் நமக்குள் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னும் நம்ம பாவம் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அது வந்து நம்ம துணிகரமாக தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமென். ஏன்னா முன்னாடி இருந்தவங்களுக்கு அந்த வல்லமை கொடுக்கப்படலை, பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தாங்க. ஆனால் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை மீட்டு அவருடைய ராஜ்யத்தின் குடிமைகளாக அவருடைய சில்ட்ரனா நம்மளை ஏற்படுத்திட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது என்ன? அவருக்குள் வளர வேண்டும். ஆமென். பிள்ளைகளாய் பிறந்த நாம் வார்த்தையை தியானிக்க வேண்டும், வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையில் ரகசியங்களை அறிந்து கொண்டு அவருக்குள் வளர்ந்து நம்ம ஒரு சீடர்களாய் மாற வேண்டும். ஆமென். ஸோ பிள்ளைகளா நம்ம இருக்கிறது வரைக்கும் அப்பப்போ சண்டை போட்டுட்டு தான் இருப்போம். நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்னா சண்டை போடுவோம் இல்லையா? நம்ம வந்து அவரை விட்டு பின்னாடி ஓடுவோம்.
ஆனா சீடர்களா மாறும் பொழுது நம்ம எதிர்பார்த்தது நடக்கலன்னா நமக்கு தெரியும் அது நம்ம எதிர்பார்த்தது நடக்கலனாலும் தேவன் எதிர்பார்த்ததுதான் நடந்துச்சு. ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய நம்மளுடைய விருப்பங்கள், நம்மளுடைய இஷ்டங்கள் எல்லாவற்றை காட்டிலும் மிக அற்புதமானது தேவனுடைய சித்தம். ஆமென். அப்போ நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? நம்மளுடைய தேவைகளுக்காக மட்டும் இல்லாம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக இருக்கும். ஸோ அதுதான் அந்த டிசைபிளாக நிலைமை. ஆமென். அப்போ சில்ட்ரனா இருக்கிற நாம ஒரு சீடர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அன்னைக்கும் நிறைய சீடர்கள் வந்து இருந்தாங்க. ஆனா இயேசுவானவர் வந்து எப்போ வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்களோ அப்போ எல்லா சீடர்களும் வந்து ஓடி போயிட்டாங்க இல்லையா? அப்போ சீடர்களா மாறது முக்கியம் இல்ல, அவருக்கு சாட்சிகளாய் மாற வேண்டும். ஆமென். அவருக்கு சாட்சிகள்னா என்னன்னா அவரோட கூட பாட அனுபவிக்கிறதுக்கும் நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும் இல்லையா? அப்போ கூட்டமா சேர்ந்து நம்ம வந்து அவர் தான் மேசையான்னு கத்துறது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு சர்ச்சில் எல்லாரும் கூட சேர்ந்து அவர் வர்ஷிப் பண்ணது ரொம்ப ஈஸி. ஆனா உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம அவருக்கு முன்னாடி ஒரு சாட்சியா நிக்கிறோமா? உங்களுக்கு முன்னாடி ஒரு சவால்கள் வரும் பொழுது நீங்க அவரை மறுதளிக்கிறீங்களா இல்ல அவருக்காக நிக்கிறீங்களா? ஸோ அது நம்ம வந்து நிதானம் தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம சாட்சிகளாய் மாறுறதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ பிள்ளையின் ஸ்தானத்துல இருந்து ஒரு சீடரின் ஸ்தானத்துக்கு போறோம். சீடரின் ஸ்தானத்துல இருந்து நமக்கு சாட்சிகளாய் மாற போகிறோம் இல்லையா? இப்போ தானியேலுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஆமென். அந்த வருகை அந்த 70 வருஷம் முடிய போகுதுங்கிறது தானியேலுக்கு தெரியப்பட்டுச்சு. அவர் என்ன பண்ணாரு? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாரு. ஆமென். இந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 30 to 32 சிமியோனை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஆமென். சிமியோனை பத்தி வேதம் என்ன சொல்லுது? கிறிஸ்து வர்றதுக்காக அவர் காத்திருந்தாருன்னு வேதம் சொல்லுது. ஆமென். ஏன்னா அவர் எப்படி தானியேல் வந்து எரேமியா எழுதின அந்த புஸ்தகத்தை படிச்சு அந்த காலம் நிறைவேற போகுதுன்னு தெரிஞ்சிச்சோ அதே மாதிரி இவர் தானியேலுடைய அந்த 69 வீக்ஸ் ஆஃப் ப்ராஃபஸியை தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அப்போ அந்த 476 இயர்ஸ் அது நிறைவேற போறதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்தாரு. ஆமென். ஸோ அதனால தான் அவர் காத்துட்டு இருந்தாரு. ஹல்லேலூயா. அன்னாள் ப்ராஃபட் காத்துட்டு இருந்தாங்க. ஆமென். அதே மாதிரி அந்த ஈஸ்ட்ல இருந்து அந்த கிஃப்ட் மேகி வந்தாங்க இல்லையா? வைஸ்மன் வந்தாங்க. அவங்க எல்லாம் யாரு? தானியேல் கூட இருந்தவங்க, சலிதீன்ஸ்ல இருந்தவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அந்த ப்ராஃபஸி, அந்த 476 ஆண்டுகள் முடிய போகுதுன்னு தெரிஞ்சிருந்துச்சு, கிறிஸ்து மேசியா வரப்போறாருன்னு தெரிஞ்சிருந்துச்சு. ஆமென். ஸோ இன்னைக்கு நமக்கு அவர் 2ஆம் வருகை வந்து நமக்கு தெரியப்பட்டிருக்கு. ஆமென். we know the time of his second coming. ஆமென். ஸோ அன்னைக்கு தானியேலுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அவர் ஜெபம் பண்ணாரு. சிமியோனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அவர் காத்துக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர் மறுபடியும் வரப்போகிறாருன்னு தெரிஞ்ச நம்ம என்ன பண்ணணும்? ஆமென். ஸோ நம்ம பிள்ளையின் ஸ்தானத்துல இருந்து சீடரின் ஸ்தானத்துல இருந்து சாட்சிகளாய் மாற வேண்டும். ஆமென். ஸோ அதோட நிறுத்தி விடக்கூடாது. அதுக்கு மேல ஒரு ஸ்தானம் இருக்கு இல்லையா? என்ன ஸ்தானம் அது? சோல்ஜர்ஸ். ஆமென். ஸோ சாட்சிகளாய் மாறது மட்டும் இல்லை, நம்ம அவருடைய சோல்ஜர்ஸாக இருக்கிறோம். இந்த வெளிப்படுத்தல் 7:6 அவர் வந்து ஒரு ராஜாவா திரும்பி வராரு. ஆமென். ஸோ ராஜாவா திரும்பி வராரு. இப்போ அவர் வந்து எளிமையா ஒரு கழுதை மேல வரல. வெளிப்படுத்தல் எப்படி வராரு? ஒரு ராஜாவாய், ஒரு யுத்த வீரராய், ஒரு பெரிய ஆர்மியோட வராரு. ஆமென். ஸோ we are called to be soldiers of his army. ஸோ தேவனுடைய சோல்ஜர்ஸா நம்ம அடைக்கப்பட்டிருக்கிறோம், சோல்ஜர்ஸா நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஸோ அவருக்காக நம்ம சோல்ஜர்ஸா என்ன பண்ணணும்? இந்த சத்ருவின் பிடியில் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மூலமா இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டு கொள்ள வேண்டும். ஆமென். இந்த சத்ருவின் பிடியில் இருக்கிற இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆமென். அதுதான் இன்னைக்கான சோல்ஜர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த சோல்ஜர்ஸா நம்ம அவரோடு கூட பாடுகள் படுவோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஆமென். ஸோ நாம நிதானித்து பார்க்க வேண்டும். நம்ம கையில இப்ப நிறைய பேர் வச்சிருக்கிறோம், குருத்தோலை வச்சிருக்கிறோம். இது என்ன குருத்தோலை? அன்னைக்கு அந்த யூதர்கள் வச்சிருந்த குருத்தோலையா, இல்ல வரப்போகிற மேசையாக்காக நம்ம ஒரு சோல்ஜர்ஸா அந்த அவருடைய ஆர்மிக்குள்ள அவருக்காக பாடுபடுறதுக்கும் அவருக்காக சாட்சியாய் வாழ்றதுக்கும் அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கும் அவருடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுறதுக்கும் நம்ம ரெடியா இருக்கிறோமா? ஸோ அதுதான் தேவன் உங்ககிட்ட விரும்புகிறார். ஆமென். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த டைமை நீங்க இப்ப அறிந்திருக்கிறீங்க. ஸோ என்ன பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. தட் இஸ் யுவர் கொஸ்டின். தானியேல் வந்து காத்திருந்தாரு, ஜெபம் பண்ணாரு, உபவாசம் பண்ணாரு, ஆயத்தம் பண்ணாரு. சிமியோன் ஆயத்தம் பண்ணாரு.
தேவனுடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டதுன்னு சொன்னார். ஆமென். அவர் அது மட்டும் இல்லாம அவர் வந்து புறஜாதிகளுக்கும் சேர்ந்துதான் சால்வேஷன்ங்கிறதை அவர் புரிந்து கொண்டிருந்தார். ஆமென். ஸோ இன்னைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அந்த ஸ்லாக்கியத்தை வெட்டுக்கொண்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆமென். கண்டிப்பா அவர் சீக்கிரமா வரப்போகிறார். நாம் ஆயத்தமாவோம், நம்ம கூட இருக்கிற மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஒரு கூட்ட ஜனத்தோடு அவரோடு நம்ம அந்த ஒரு வெற்றியின் அந்த குருத்தோலை எடுத்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு செல்லுவோம். ஆமென். எழுந்திருக்கலாமா? ஒரு சில வினாடிகள் தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? இந்த குருத்தோலை ஞாயிறின் தேவன் நமக்கோட பேசின அந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லலாமா? உங்கள் வாய்களை விரிவாய் திறந்து ஒரு சில வினாடிகள் அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒன்றுமே ஒளிந்து போவதில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். காலங்களை முன்குறிக்கிறவர் அவர். அந்த காலத்திற்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறவரும் அவர் தான். ஆமென். அவருடைய வல்லமைகள் ஒரு நாளும் முடிந்து போவதில்லை. அவர் முதலாவதாக வந்தார், ராஜாவாக வரல, நமக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாய் வந்தார். நம்முடைய பாவங்களை சுமந்து தூக்கிக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தார். இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் சகல அதிகாரமுடையவராய், சகலத்தையும் ஆள்பவராய் இன்னைக்கு பரலோகத்துல பிதாவின் வரது பாசத்துல வீட்டு இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா மறுபடியும் அவர் வரப்போகிறார், ராஜாவாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய 1000 வருஷம் அரசாட்சியை ஏற்படுத்த போகிறார். சத்ருவை முழுவதுமாய் ஜெயிக்க போகிறார். அந்த புதிய எருசலேம் தேவனுடைய தலைநகரமாய் மாறப்போகிறது. நாம் இந்த உலகத்தார் அல்ல. We are not of this world. We are of a different kingdom. We have a different king. We have a king who is also the lamb. அவர் ராஜா தான், ஆனா அவர் ஆட்டுக்குட்டியானவர். ராஜாக்கள் தன்னுடைய கமாண்ட் மூலமா ஆளுகை செய்வார்கள். ஆனா நம்முடைய ராஜா தன்னுடைய இரத்தத்தினால் ஆளுகை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இரத்தத்தினால் நம்மளை மீட்டு கொண்டார். பரிசுத்த ஆவியினால் நம்மளை முத்திரை போட்டிருக்கிறார். அவரை போல மாறுறதுக்கான வல்லமையும் கொடுத்திருக்கிறாரு. அவருக்காக வாழ்றதுக்கு பலனும் கொடுக்கிறாரு. அர்ப்பணிப்போமா? நன்றி அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய ஒரு வெளிப்பாட்டை எங்களுக்கு நீங்க தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை நாங்கள் கேட்கிறதாக மட்டும் இல்லாமல் அப்பா, அதன்படி வாழ்றதுக்கு எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சேனை வீரர்களாய், உம்முடைய சோல்ஜர்ஸாய் அப்பா, உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கென்றப்பா நாங்கள் பாடுபட, சாட்சிகளாய் விளங்கிட கிருபை செய்யுங்கப்பா. நீங்க பெருகுங்க ஆண்டவரே, நாங்கள் சிறுகட்டும் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை அப்பா உண்மை பிரதிபலிக்கலாக இருக்கட்டும் ஆண்டவரே. அன்பினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. கிருபைனாலும் இரக்கங்கள்னாலும் நிரப்புங்க ஆண்டவரே. உண்மை அப்பா தூக்கி சுமக்கிற அந்த கழுதையை போல ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே உண்மை கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு, உண்மை அப்பா சுமந்து செல்கிற அந்த கழுதைகளாய் அப்பா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் இயேசு ஒருவருக்கே. இயேசுவின் மூலம் பிதாவே.
ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.